அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 70,000 மலக்குகள் பாவ மன்னிப்புக்கு துவா செய்ய வேண்டுமா? எவர் காலையில் 3 தடவை விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் அனைத்தையும் அறிந்து அனைத்தையும் செவி கேள் அல்லாஹ்விற்கொண்டே பாதுகாவல் தேடுகிறேன். சூரா அல் ஹஸ்ரின் கடைசி 3 வசனங்களை ஓதினால் அவர்கள் மாலை வரை அல்லது காலை வரை 70,000 மலக்குகள் அவருக்காக பாவ மன்னிப்பு கோருவார்கள். சூரா 59 அத்தியாயம் 22. ஹுவல் லஹுல் லதி லா இலாஹ இல்லல்லாஹ் ஹுவ அலிமுல் கைபி வஸ் ஷஹதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். பொருள்: அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன் அவனே. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். சூரா 59 அத்தியாயம் 23. ஹுவல் லஹுல் லதி லா இலாஹ இல்லல்லாஹ் ஹுவல் மலிகுல் குத்தூஸ் ஸலமுல் முமீனுல் முஹைமினுல் அஜீஜுல் ஜபருல் முத்தகஃபீர். சுப்ஹானல் லாஹி அம்ம யுஸ்ரிகூன். அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயகன், அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சம் அளிப்பவன், பாதுகாப்பவன், எவரையும் மிகைப்பவன், அடக்கியாளுபவன், பெருமைக்குரியதானவன். அவர்கள் இணைவற்றவனை எல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன். சூரா 59 அத்தியாயம் 24. ஹுவல் லஹுல் கலிகுல் ஃபரீஉல் முஸ்ஃபீர் லஹுல் அஸ்மவுல் ஹுஸ்னா யுஸ்ஃபிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி வ ஹுவல் அஜீஜுல் ஹகீம். அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவமளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் அவனை தஸ்பீஹ் செய்து துவா செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். சூரத்துல் ஹஸ்ர் சூறாவில் இருக்கக்கூடிய இந்த கடைசி 3 வசனங்களை எவரொருவர் காலையில் ஃபஜ்ர் தொழுத பிறகும் மாலையில் அஸ்ர் தொழுத பிறகும் ஓதுகிறாரோ அவருக்கு 70,000 மலக்குகள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். இந்த நல் விஷயத்தை உங்களுக்கு கூற வாய்ப்பளித்த எல்லா வல்ல இறைவனின் நன்றி கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.